வணக்கம்மா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் குழந்தைகளுக்கு பிடித்தமான எளிய முறையில் வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதில் பழைய சப்பாத்தி மாவு நம்ம வீட்டில் மீந்து இருந்தாலும் இல்லை புதுசாக மாவு நீங்கள் செஞ்சுருந்தாலும் சப்பாத்தி சுடும்போது வாழைப்பழம், தேங்காய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, வெல்லம் இதெல்லாம் பொடி பண்ணி போட்டு நம்ம சப்பாத்தி பிசையும் போது அதில் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி நல்லா தடவி நம்ம போலி செய்கிற மாதிரியே நம்ம தோசை சட்டியில் போட்டு திருப்பி நல்லா நெய் விட்டு திருப்பி எடுத்து கொடுத்தா பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. இது பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது இனிப்பு சப்பாத்திம்மா. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பசங்க சப்பாத்தி சாப்பிடாத பசங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சப்பாத்தி விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. ஓகே, பாய்.